வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் எண்ணுகிற எண்ணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை மூலமாக. ஒரு நாட்டுடைய மன்னன் தனது மக்களை சந்திக்க நகர வீதி உலா வர்றாரு. அந்த நாட்டுடைய மன்னன் எப்படிப்பட்ட மன்னன்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னது போல, முறை செய்து காக்கும் மன்னன் தன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இதோட பொருள் என்னென்னா, அந்த மன்னனுக்கு மக்களினுடைய குறைகளெல்லாம் அறியக்கூடிய அறிவிருந்து அந்த குறைகள் இல்லாத நிலையில் அவன் ஆட்சியை செலுத்தினான்னா மக்களுக்கு தெய்வமே அந்த மன்னன் தான் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இந்த கதையில் வர மன்னன் கூட அப்படிப்பட்டவர் தான். அவர் வீதி உலா வராரு மக்களை சந்திக்க. அப்படி வரும்போது தூரத்தில் ஒரு சந்தன மரக்கடைக்காரன் அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்தா ரொம்ப ஏழையாக தெரிகிறாரு. மன்னன் அந்த சந்தன கடைக்காரனை பார்த்த உடனேயே தனது மந்திரியிடம் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னவோ தெரியல, அவனை என்னுடைய வாளாலேயே அப்படியே குத்தி கொல்லணும் போல் தோணுது அப்படிங்கிறாரு. மந்திரிக்கு ஒன்றுமே புரியல. எப்பேற்பட்ட மன்னன் இவருக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்ட்டு. உடனே அந்த மந்திரி மன்னர்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணும்போது இன்னமும் நம்ம இந்த வீதி உலாவை தொடர வேண்டாம், நாம் திரும்பி அரண்மனைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அரண்மனைக்கும் போயிடுறாங்க. அங்கே போன பிறகும் மந்திரிக்கு ஒரே யோசனை, எதனால் மன்னனுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணியிருக்கோம் அப்படின்ட்டு. மறுநாள் அந்த சந்தன கடைக்காரனிடம் போய் வியாபார நிமித்தமாக பேசுகிற மாதிரி போய் பேச்சு கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த கடைக்காரன் சொல்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சந்தன மரத்தை எல்லாம் நான் வாங்கி கொண்டு இங்கே வியாபாரம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த நாட்டுடைய ராஜா இறந்து போனாருன்னா அவரை எரிக்கிறதுக்காகவாவது இந்த சந்தனக்கட்டையெல்லாம் வாங்குவாங்கல்ல, அப்படியாவது என் கஷ்டம் தீரும், எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் மந்திரிக்கு தெரியுது, மன்னனுக்கு ஏன் இவன் மேலே அவ்வளோ ஒரு கொலவெறி அப்படின்ட்டு. சரின்னு இந்த மந்திரி எதுவுமே அவங்கிட்ட பேசாமல் அவங்கிட்ட இருக்கிற சந்தன மரம் எல்லாம் வாங்கிட்டு போய் மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னர்கிட்ட கொடுத்த உடனேயே என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிக்கு தேவைப்படும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த மரங்கள்லாம் தேவைப்படும் சொல்லி அந்த சந்தன கடைக்காரர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மன்னருக்கு பெரிய தர்ம சங்கடம் ஆகி போயிடுது. இவரை பார்த்தோன்னே நம்ம குத்தி கொல்லணும்னு நமக்கு வெறியாச்சு. ஆனால் அவர் நம்ம தேவைக்காக இந்த சந்தன மரங்களெல்லாம் அவர் ஏலப்பட்டவர். ஆனால் அவர் நம்ம தேவைக்காக இருக்கட்டுமேனு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. நம்ம இவரை போய் நம்ம கொல்லணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனம் வருந்தி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ராஜ்யத்தில் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் மந்திரிக்கிட்ட கொடுத்து அனுப்பி, நீ போய் அந்த சந்தன கடைக்காரர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், இந்த பொருளை மட்டும் ராஜா கொடுத்துட்டு வர சொன்னார்னு மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போலயே அந்த மந்திரியும் வேறு எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி ராஜா உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனார் உங்களுக்கு கொடுக்க சொல்லின்னு சொல்லி இது பண்ணிடுறாரு. அப்போ அவர் மனம் வருந்துறாரு, இப்போ ஏற்பட்ட ராஜா நம்ம சாகா கிடக்கணும்னு நினச்சோமே, இதனாலேயாவது நம்ம கஷ்டம் தீரணும்னு நினச்சோமே, எப்பேற்பட்ட ராஜா இவர், நம்ம இப்படி ஒரு நினப்பு வச்சிட்டோமே மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்திங்கன்னா காந்த சக்தி மூலமாக தான் இயக்கம் பெறுது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற காந்த சக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இந்த பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கிற அந்த ஒரு காந்த அலை சக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, அந்த காந்தம் எல்லாம் எங்கே போய் பதியுதுன்னா மேலே வானத்தில் போய் பதியுது, அதை வான்காந்தம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதை நினச்சாலும் அது வான்காந்தத்தில் போய் பதிவாகி நம்ம எந்த உருவத்தை நினச்சி நம்ம ஒரு எண்ணத்தை போடுறோமோ அந்த அவங்கக்கிட்டேயே போய் அந்த எண்ணம் போய் சேரும். அது ஒரு ஒரு மாய அலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சமே அதால் ஆனது தான். அதனால் அந்த எண்ணத்தை நம்ம போடும்போது நல்ல எண்ணமாக போடணும். ஏன்னா அந்த எண்ணம் தான் சொல்லாகுது, சொல்லு தான் செயலாகுது, செயல் தான் விளைவை கொடுக்குது, விளைவு பழக்கமாகுது, பழக்கம் அதுவே வழக்கமாகுது.
இப்போது யாரை நினச்சி மனசில் வந்து அந்த பதிவை போட்டாலும் அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் பற்றி தவறான எண்ணம் வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த எண்ணத்தை வந்து அழிக்க முடியாது, அழிக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு எண்ணம் போட்டிங்க அப்படின்னா அது போய் வான்காந்தத்தில் பதிந்தே தீரும். இப்போ அதற்கு என்ன பண்ணலாம், அதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, அதற்கு பதிலாக போட்ட எண்ணத்துக்கு மேல் பதிவாக அடுத்தடுத்து நல்ல எண்ணங்களையே அதை நோக்கி போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போட்டுட்டு வரும்போது அந்த முதல்ல போட்ட அந்த தீய எண்ணம் வந்து வலுவிழந்துடும். அதுவுமே ஒரு குட்டி கதை மூலியமாக உங்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய செல்வந்தன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு வாழை மரம் வளர்க்குறாங்க. அந்த வாழை மரத்தில் வந்து ஒரு வாழைத்தார் பழுக்குது. அது வந்து இவங்க இந்த செல்வந்தன் வீட்டு பக்கம் இருக்கிற சுவத்து பக்கம் விழுகுது, சாஞ்சிருக்கு. இவர் வந்து ஒரு தீய எண்ணம், என்ன இதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாமல் இல்லை, ஆனால் அதை வந்து என்ன நம்ம பக்கம் தானே இருக்குது, அதை அவங்க பாத்திரவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரியாமல் அதை வந்து பறித்து எடுத்து வச்சிடுறாரு. இது வந்து தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு வளர்த்துனவங்க அந்த மரத்தில் வந்து தார் விடுதா என்னங்கிறத பார்க்காம இருப்பாங்களா? அப்போ அதை பார்த்து அது வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க இவர் திருடினதை. உடனே வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, வாழைத்தார் திருடினவன் அப்படிங்கிற பேரே ஆகிடுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, யாராவது அந்த இடத்துக்கு அட்ரஸ் கேட்கணுன்னா கூட இந்த வாழைத்தார் திருடினவன் பக்கத்து வீடா, வாழைத்தார் திருடினவன் எதிர் வீடா, வாழைத்தார் திருடினவன் பின்னாடி வீடா அப்படிங்கிற மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 தலைமுறையே ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தலைமுறை தாண்டியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைத்தார் திருடினவனுடைய பையனா, வாழைத்தார் திருடினவனுடைய பேரனா அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து அழியவே இல்லை. அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது வந்து பெரிய பேரை கொடுத்துருச்சு. அப்போது பெரிய தர்ம சங்கடமான நிலைமை வருது. இது என்னது, இந்த பேரை மாற்றவே முடியாதா அப்படின்னு வருந்துகிற காலத்தில் அந்த ஊருக்கு ஒரு சித்தர் வராரு. அந்த சித்தருக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரன் பசங்க வந்து போய் கேட்குறாங்க, இப்படி வந்து எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டாரு, அதனால் எங்கள் வீட்டுக்கு பேரே அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, இதை மாற்றுறதுக்கு வழியே இல்லைங்களா, ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அந்த சித்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களால் என்ன எவ்வளவு பேருக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடியுமோ தினம் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டே வாங்க, காலப்போக்கில் வந்து உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை மாறிடும், அந்த பேர் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவர் சொன்னது போலயே தினம் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி விடாமல் அன்னதானம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு கொஞ்ச காலம் போனதுக்கப்புறமே அன்னதானம் போடுறவர் பக்கத்து வீடா, அன்னதானம் போடுறவர் எதிர் வீடா, அன்னதானம் போடுறவர் பின்னாடி வீடா அப்படின்னு வந்து அன்னதானம் போடுறவருடைய பேரனா பையனா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடே வந்து அன்னதான வீடு சத்திரம் அப்படிங்கிற மாதிரி பேர் ஆயிடுது. இவ்வளோதாங்க. இதன் மூலம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எண்ணத்தின் வலிமையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை மனதில் வந்து செலுத்தணும். தீய எண்ணங்கள் வந்து வலுவை குறைக்கணும் அப்படின்னா அதன் மேலே வந்து நல்ல எண்ணற்ற நல்ல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னால் தெரிந்தோ தெரியாமலோ போட்டிருந்த தீய அந்த பதிவுகளும் வலு இழந்து நன்மதிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். சுபமங்கலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.